இந்த மாதிரி மெத்தடு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் செட்டிங்லாம் போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். என்கிரேவிங் ஒர்க்கு நடந்திருக்க இடத்த தவிர மீதி இருக்கிற எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது வந்து மிரரில் பண்ணியிருக்கோம். மிரர் இல்லாமல் ப்ளைனாக வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை என்ன மாதிரியான பேக்ரவுண்டில் வேணும் அப்படின்னாலும் சரி நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன கலர் லைட்டில் வைக்கிறோம் அப்படிமோ அந்த கலருக்கு தகுந்தாப்படி அது சேஞ்ச் ஆகக்கூடியது. இப்போ ஒயிட் கலரில் டியூப் லைட்டில் வச்சுருக்கிறதுனால நமக்கு இந்த எஃபெக்ட் கிடைக்குது. இதுவே நம்ம ஆர்ஜிபி கலர் லைட்டு போடணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். லைட் செட்டிங் போட்டு பண்ணணும்னாலும் சரி, இல்லை எனக்கு கிளாஸ் மட்டும் கொடுங்க, நாங்கள் பூஜை ரூமில் வந்து வேறு லைட் செட்டிங் போட்டிருக்கோம், அந்த மாதிரி இதுக்கு நாங்கள் சாமி ஃபோட்டோ போட்டுக்கிறோம் அப்படின்னாலும் சரி, என்ன மாதிரி இது வேணும்னாலும் பண்ணிக்கலாம். பர்சனலைஸ்டு வேறு என்ன வேணும்னாலும் சரி, யாரோட ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி போட்டு கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம போட்டு கொடுப்போம். எல்லா மாதிரியான ஒர்க்கும் நம்ம வந்து பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம வந்து வுட்டில் பண்ணுறது, அக்ரிலிக்கு, என்கிரேவிங்கு, இந்த மாதிரி ஒர்க்கு என்ன வேணும்னாலும் சரி, கோல்டு ஷீட்டு, கஸ்டமைஸ்டு, தெர்மோகல்லில் பேர் எழுதுறது, இல்லை நேம் போர்டு, லைட்டிங் போர்டு, இந்த மாதிரி நம்பர் பிளேட்டு, என்ன மாதிரியான டிசைனாக இருந்தாலும் சரி கஸ்டமைஸராக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள்.